வணக்கம் நேயர்களே, வாங்க நான் புது இரும்பு தோசைக்கல் வாங்கினேன். அது எப்படி நம்ம பயன்படுத்துறது, எப்படி சீசனிங் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தோசைக்கு இட்லிக்கெலாம் ஊற வைக்கிறோம்ல, அந்த ஊற வச்ச தண்ணியை என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா அது ஒரு நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் கூட பண்ணலாம். இல்லை டைம் இல்லைன்னா ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். சரி பாருங்கள், இது வாங்கியிருக்கேன். இது எப்படி இதை ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இப்போ நான் நல்லா எடுத்து தேய்க்க போகிறேன். தேய்க்கிறதே என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த நெட்டு நார் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி நெட்டு நார் வச்சு சோப்பு வச்சு தேய்க்கலாம். இல்லைன்னா இந்த க்ரீன் கலரில் ஸ்க்ரப்பர் இருக்கும், அது வேணாலும் தேய்ங்க. ஆனால் கம்பி நார் மட்டும் வேண்டாம். கம்பி நார் இல்லாமல் இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா நாளே அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா மறுநாள் எடுத்து காலையில் எடுத்து நல்லா அப்படி தேய்ச்சிடுங்க. நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. அதை கழுவிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த கடையில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு குழன்னு இருக்கிறதெல்லாம் நீட்டாக சுத்தமாக போயிடும். அது ஏன்னா பெருசாக ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான்ஸ்டிக் தான். சரி வேண்டாம், அது ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லை, அயன் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு சரி நானும் 2-3 மாதம் பாருங்கள் எவ்வளோ திக்காக வாங்கியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ திக்னஸ் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நல்லா கழுவின அப்புறம் நல்லா கேஸை பற்ற விட்டுக்கோங்க. கேஸை பற்ற விட்டுட்டு நல்லா பெருசில் வச்சுக்கோங்க. கேஸை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கல்லை அது மேலே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கல் சூடாகட்டும். நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நானும் 2-3 மாதமாக 4-5 மாதமாக ட்ரை பண்ணுறேன். எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஒன்று கடைக்கு போனால் பெரிய கல்லாக தான் இருக்குது, இல்லைன்னா சின்னதாக பார்த்தா மெல்லிஸாக இருக்குது. சரி போயிட்டு வந்துட்டேன். பாருங்கள் நல்லா இப்போ சுட்டுடுச்சு. இப்படி கையை நீட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் நல்லா அனல் அடிக்கும், நல்லா சூடு வந்துடும். பாருங்கள் நல்லா சூடு வந்துடுச்சு. கேஸை நல்லா பெருசில் வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா சூடு வந்துடும். கல்லுக்கு சூடு வந்தீங்கன்னா நல்லா ஒரு 2 கரண்டி 2 முட்டை விளக்கெண்ணெயை ஊற்றிக்கங்க. நல்லா விளக்கெண்ணெய் ரொம்ப நல்லது. நல்லா விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு நல்லா சூடாக, ஏற்கனவே கல் சூடாக தான் இருக்குது, நல்லா எண்ணெயை ஊற்றிடணுமே நல்லா சூடாகிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இந்த விளக்கெண்ணெய்னா நல்லா சீசனிங் பண்ணுறதுக்கு விளக்கெண்ணெய் தான் நல்லா யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். கொஞ்சம் கடுகு அதில் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு ஒரு அரை வெங்காயத்தை பொடியாக பெரிய வெங்காயத்தை நெருக்கி வச்சுக்கோங்க. நெருக்கி வச்சுட்டு அந்த வெங்காயத்தையும், இந்த கடுகு பாருங்கள் சூடாக இருக்கிறதுனால படபடன்னு வெடிக்குதா, உடனே அந்த வெங்காயத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அந்த தோசைக்கல்லையே நல்லா வதக்குங்க. வதக்கிறதே என்ன பண்ணுங்கள், அந்த சூடு எண்ணெயை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கொண்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த வெங்காய சாறும் அந்த எண்ணெயும் கலந்து அந்த எண்ணெய் கல் ஃபுல்லாக படுற மாதிரி நீங்கள் அப்படியே நல்லா அதை வதக்கி தேய்ச்சி எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த நல்லா சீசனிங் ஆகும். நல்லா சூடாக இருக்குது, நல்லா ஆகட்டும், நல்லா வதங்கட்டும். அப்புறம் பார்த்தேன் பெரிய கல்லாக தான் கிடச்சிது. 10 இன்ச்சு பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. சரி அப்புறம் 12 இன்ச்சு தான் இருந்தது. பரவாயில்ல, 12 இன்ச்சாலும் பரவாயில்ல, எவ்வளோ நாளைக்கு போயிட்டு கிடைக்கலன்னு வருது. ஏதோ நான்ஸ்டிக்கும் நல்லது இல்லைங்கிறாங்க. சரி அயன் தான் யூஸ் பண்ணணும், அதனால் பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு எனக்கு அந்த டப்பில் போடலை பாருங்கள், அதில் போட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால போடலை. அதனால தான் நான் அந்த கையால் அந்த தண்ணியை எடுத்து அப்பப்போ அதில் மேலே விட்டு ஊற வச்சேன். உங்களுக்கு இதோட திக்னஸாக ஆனால் சின்ன 10 இன்ச்சு கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. அது கிடச்சிதுன்னா உங்களுக்கு அப்படியே ஊறிடும். உங்களுக்கு டப்புக்குள்ளேயே போட்டால் அந்த தண்ணிக்குள்ளேயே போயிடும், நல்லா ஊறிட்டு வந்துடும். ஆனால் எனக்கு கொஞ்சம் பெருசு தான் கிடச்சிது. பரவாயில்ல, பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லது தான் சொல்லிவிட்டு வாங்கிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சூடாக நல்லா வெங்காயம் நல்லா கலர் மாறட்டும், நல்லா டார்க்காக வரைக்கும் அதுலேயே நல்லா வச்சு அந்த எண்ணெயும் கொதிக்கட்டும், அந்த வெங்காயமும் கொதிக்கட்டும். நல்லா அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் அப்படியே எல்லா தோசைக்கல் ஃபுல்லாக படுற மாதிரி நவுத்தி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா உங்களுக்கு சீசனிங் ஆகும். அப்போ தான் கல் நல்லா
சீசனிங் ஆகும். பாருங்கள் நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள். நல்லா சூடாக இருக்கிறதுனால கல் நல்லா பழக்கப்படும். அதுக்கு தான் நல்லா பெருசில் வச்சே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நல்லா வதங்கட்டும். நல்லா டார்க்காக ஆகிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டார்க்காக நல்லா அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தள்ளி தள்ளி விட்டுருங்க. அவ்வளோதான். இது என்ன ஒரு 2 நிமிஷம் வேலை தான் நமக்கு. ஒரு 2 நிமிஷமாக வதக்கின்னு இருக்கோம், அவ்வளோதான். பண்ணிட்டா நமக்கு அது அவ்வளோதான். எதுவுமே வேண்டாம். தூக்க முடியாது, வெயிட்டாக இருக்கும். பக்கத்தில் ஒரு தட்டை வச்சு அப்படியே தள்ளிடுங்க. எண்ணெய் அந்த வெங்காயம் எல்லாத்தையுமே அந்த தட்டில். இப்போ என்ன பண்ணுங்கள், சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா கையில் கீழே பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் பட்டுதுனாலும் சுட்டுரும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பக்கத்தில் தட்டை வச்சு அந்த வெங்காயம் அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே வேண்டாம் அந்த நமக்கு அதெல்லாம் நல்லா அந்த தட்டில் போட்டு தள்ளி விட்ருங்க. நல்லா எல்லா இடமும் பட்டுடுச்சு பாருங்கள். எண்ணெய் வந்து ஃபுல்லாக தோசைக்கல் ஃபுல்லாக நல்லா பரவிடுச்சு. நல்லா சூடாகவும் இருக்குது. நல்லா சூடாக இருக்கிறதுனால சீசன் ஆகும். ஆனால் சிம்மில் வச்சுட்டு தள்ளுங்க தயவுசெய்து. கையில் கீழே பட்டுக்காமல் ஜாக்கிரதையாக தள்ளுங்க. தள்ளிவிட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு காட்டன் துணி, நல்ல பெரிய துணியாக அடித்து நல்லா ஃபோல்டு பண்ணி மடித்து வச்சுட்டு அந்த எண்ணெய் எல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஏன்னா அந்த நிறையா பேருக்கு அந்த விளக்கெண்ணெயில் வாசனை பிடிக்காது, இந்த வெங்காயம் வதங்கின வாசனை பிடிக்காது. அதனால் நல்லா பெரிய துணியை எடுத்து நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. காட்டன் துணியை கையிலையும் சுடாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் நல்லா ஃபோல்டு பண்ணிங்கன்னா கை சுடாது. நல்லா தொடச்சி க்ளீனாக எல்லாத்தையும் எண்ணெய் வெங்காயம் எல்லாத்தையும் தொடச்சி விட்ருங்க. ஒரு காட்டன் துணியால் தொடச்சிட்டு ஒரு கத்தியில் ஒரு ஆஃப் வெங்காயத்தை குத்திக்கங்க. குத்திட்டு அந்த தோசைக்கல் ஃபுல்லாக அப்படியே நல்லா சூடாக இருக்கும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணிட்டுருங்க. கேஸை பெருசு பண்ணிவிட்டு இப்போ நல்லா தேய்ங்க பாருங்கள். பெருசு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஏன்னா இந்த மாதிரி குத்தி தேய்ச்சிங்கன்னா தான் கையால் தேய்ப்பாங்க. கையெல்லாம் தேய்ச்சா உங்களுக்குலாம் அந்த காலத்தில் பழக்கம் இருக்காது. அதனால் கையில் தேய்க்க. அதே மாதிரி கத்தின்னா மேலே புடி இருக்கும், மரப்புடி இருக்கும், பிளாஸ்டிக் புடி இருக்கும். கையில் எதுவும் சூடு வராது. அடுத்தது உங்களுக்கு நல்ல உயரமாக இருக்கிறதுனால அனல் அடிக்காது. அதனால் நீங்கள் ஈஸியாக நல்லா அந்த வெங்காயத்தை வச்சு நல்லா தடவுங்க. வெங்காயத்தால் நல்லா அந்த சூடோடு சேர்த்து அந்த வெங்காயத்தை நல்லா பரவி நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டால் நல்லா சீசன் ஆகும். நல்லா இப்போ நீங்கள் மாவு ஊற்ற ரெடி ஆகிடுச்சு. முதல் தோசை கொஞ்சம் குண்டாகவே ஊற்றுங்க. முதல்ல கொஞ்சம் குண்டாக ஊற்றினா நல்லது தான். ஏன்னா நமக்கு இடுக்கிறதுக்கு பழக்கப்படுத்த வரும்ல, அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குண்டு தோசையாக வாத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி ஹோலாக வருது, தெரியுதா உங்களுக்கு? அது நல்லா போட்டோடனே அந்த ஹோல் வந்துனாலே ஒட்டாமல் வரும். அதுவே உங்களுக்கு நல்லா வேகுது, நல்லா இதுவாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஹோல் வந்தாலே எப்படி நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். நல்லா ஆகட்டும். முதல் தோசை கொஞ்சம் ரொம்ப குண்டாலாம் ஊற்றலை, கொஞ்சம் குண்டாக ஊற்றிருக்கேன். ஏன்னா முதல் தோசைனால் அது கொஞ்சம் பழகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் குண்டாக ஊற்றிருக்கேன். பாருங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி வரும், பரவாயில்ல. அப்படியே இது பண்ணுங்கள், திருப்பி போடுங்க. போட்டு நல்லா ஆகட்டும். நல்லா டார்க் ஆகிடுச்சு பாருங்கள். முதல் தோசை இப்படி டார்க்காகவே வராது இல்லை நமக்கு. பாருங்கள் இது இரும்பு கல்லுனால எப்படி ஜம்முன்னு முதல் தோசையே டார்க்காக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். தோசையை எடுத்துட்டு அந்த வெங்காயம் ஊற்ற அதோடய போடலாம். இந்த தோசையை நம்ம பயன்படுத்த வேண்டாம், இந்த தோசை வேண்டாம். அது திருப்பி என்ன பண்ணுங்கள், அந்த வெங்காயத்தை குத்தி வச்சுருக்கீங்களா கத்தியில், அந்த வெங்காயத்தை திருப்பி நல்லா அந்த சூடாக இருக்கும் இல்லையா அதிலே தேய்ச்சி விடுங்க. திருப்பியும் நல்லா ஒரு 1/2 நிமிஷம் தேய்ச்சி விடுங்க. நல்லா வெங்காயத்தை தேய்க்கும் போது நல்லா சீசன் ஆகும். அவ்வளோதான். நல்லா தேய்ச்சாச்சு. 2வது மாவு எடுத்து ஊற்றுங்க. இப்போ இந்த மாவு கொஞ்சம் மெல்லிசாவே வாக்கலாம். முதல்து கொஞ்சம் திக்னஸாக வச்சோம்ல, இது அப்படி இல்லை.
கொஞ்சம் மெல்லிசாவே வாக்கலாம் பாருங்கள். நல்லா தேய்ச்சி விடலாம் பாருங்கள். தைரியமாக தேய்ச்சி விடுங்க, ஒன்றாகாது. பாருங்கள், கொஞ்சம் ரெண்டாவது மெல்லிசாவே வார்த்துருக்கேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். தெரியுதா? தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். மெல்லிஸாக வார்த்துருக்கேன் பாருங்கள். நல்லா ரெண்டாவது தோசை கொஞ்சம் மெல்லிஸாகவே விடலாம். நல்லா ஓரளவு பழகிருக்கும். நல்லா மெல்லிஸாக வார்த்துருங்க. நல்லா இந்த மாதிரி முதல் தோசை குண்டா, ரெண்டாவது தோசைனா வாக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா தோசை வாக்க வந்துடும். நல்லா ஒன்றுமே ஆகாது. இப்போ ரெண்டாவது தோசையே இப்போ மெல்லிஸாக ஊற்றிருக்கோம். நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ தானே புது கல் தானே நம்ம எடுத்துருக்கோம். அதுவே நமக்கு நல்லா வந்திருக்கு. நல்லா மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். இது வேண்டாம். இந்த தோசையும் நம்ம எடுத்து போட்டுடலாம். ஸ்மெல்லு வரும். அதனால் இது 2 தோசையும் வேண்டாம், அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் எப்போதும் போல் தோசை பயன்படுத்தலாம். தோசைக்கல்ல திருப்பி அந்த வெங்காயம் குத்தி வச்சுருக்கோம், அதால் நல்லா தடவி விட்டுருங்க. இனிமேல் நீங்கள் பட்டு பட்டாக தோசை வாத்து எடுக்கலாம். உங்களுக்கு எதுவாக சூப்பராக வரும். மெல்லிஸாக ஜம்முன்னு வாக்கலாம். இனிமேல் ஆஸ் யூஷுவல் எப்போதும் தோசைக்கல் வீட்டில் பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா நல்லா வரும். சூப்பராக வரும் தோசை. எல்லோரும் இதை நல்லா வாத்து அயனில் வாத்து நல்லா தெம்பாக சக்தியோடு இருங்க. தேங்க்யூ வெரி மச்.